Hello students, welcome to J Tuitions. In the video la exercise 5.2 la 14th sum பார்க்கலாம். How many multiples of 4 lie between 10 and 250? So multiples of 4 ன்னு சொல்லிருக்காங்க. அதனால common difference 4 ன்னு எடுத்துக்கலாம். இங்க between 10 and 215 கொடுத்தாச்சு. So இப்போ multiples of 4 ன்னு வரும்போது 4 tables நமக்கு தெரியும். 4 ones are 4, 4 twos are 8, 4 threes are 12. So lie between 10 ன்னு கேட்டனால lie between 10 and 250. 10ல இருந்து 250 வரைக்கும் சொல்லியிருக்காங்க. So நம்ம first number 12 ன்னு எடுத்துக்கலாம். ஏன்னா 4 tablesல 10க்கு அப்புறமா வரக்கூடிய first multiples of 4 என்னன்னா 12. So A is equal to 12 எடுத்துக்கோங்க. இனி 250க்கு முன்னாடி வரக்கூடிய நம்பர் அந்த நம்பர் 4 ஆல டிவிசிபிள் ஆகணும். அது என்னன்னு பாக்குறதுக்கு இந்த 250ய 4 ஆல டிவைட் பண்ணுங்க. 4 6 are 24. So balance பாத்தீங்கன்னா 1. 4 2s are 8. Remainder 2. இந்த 250ய இந்த ரிமைண்டர் ஆல நம்ம மைனஸ் பண்ணணும். மைனஸ் பண்ணீங்கன்னா உங்களுக்கு 248 கிடைக்கும். So இதுதான் 248ன்றது 4 ஆல டிவைட் ஆகும். So நம்மளோட AP எப்படி இருக்கும்னா நம்மளோட AP first number so AP எப்படி இருக்கும்னா first number 12. So அதுக்கப்புறமா multiples of 4 பாத்தீங்கன்னா 4 ones are 4, 4 twos are 8, 4 threes are 12, 4 fours are 16. So இங்க 16 எழுதிக்கோங்க. up to 250க்கு முன்னாடி நம்பர் நம்ம இப்பதான் டிவைட் பண்ணி பார்த்தோம். என்னன்னா 248. So last number நமக்கு 248. என்னெல்லாம் கிடைச்சிருக்கு நமக்கு இப்போ A ஓட வேல்யூ 12 and common difference நமக்கு தெரியும் multiples of 4 ன்னு சொன்னனால common difference 4. அதே மாதிரி லாஸ்ட் டேர்ம் நமக்கு தெரிஞ்சிருச்சு 248. இப்போ how many multiples ன்னு கேட்டிருக்காங்க. how many numbers ஓ how many multiples ஓ அப்படின்னு கேட்டாங்கன்னா என்னோட வேல்யூ கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. So இதுல நமக்கு ஃபார்முலா என்னன்னா a to the base n is equal to a plus n minus 1 into d. இந்த ஃபார்முலா தான் எல்லாத்துக்குமே வரும். So a to the base இனி இருக்கிறது எல்லாத்தையும் சப்ஸ்டிட்யூட் பண்ணிடுங்க. a to the base n க்கு 248 is equal to a ஓட பிளேஸ்ல 12 plus n தெரியாது அப்படி எழுதிடுங்க. d ஓட வேல்யூ 4. இப்போ 248 is equal to 12 plus 4 into n, 4n minus 1 into 4 minus 4. So 248 is equal to 12 minus 4, 8 plus 4n. Again 248 in the plus 8 inga minus 8 vandrum is equal to 4n. So 248 minus 8, 240 is equal to 4n. So 240 divided by 4 is equal to n. 4 ones are 4, 4 6 are 24. So என்ன வந்துருச்சு என்னோட வேல்யூ 60. So என்ன சொல்லிக்கலாம் 60 number of multiples இருக்குது. எதுக்கு 10க்கையும் 100க்கையும் நடுவுல உங்களுக்கு எவ்வளவு நம்பர்ஸ் இருக்கு 60 number of 4 ஓட மல்டிபிள் 60 இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. So question number 15 பாருங்க. For what value of n are the nth terms of two APs 63, 65, 67, dot 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 and 3, 10, 70 dot 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 equal. So for what value of n ன்னு கேட்டிருக்காங்க. என்னோட வேல்யூ நம்ம கண்டுபிடிக்கணும். என்னோட வேல்யூ வேணும்னா a என்னோட வேல்யூ நமக்கு தெரியணும். அப்பதான் நம்ம என்னோட வேல்யூ கண்டுபிடிக்க முடியும். சோ இங்க நமக்கு ஏஎன்னோட வேல்யூ கொடுக்கல. அதுக்கு பதில் என்ன கொடுத்திருக்காங்க ரெண்டு டிஃப்ரெண்ட் ஏபிஸ் கொடுத்திருக்காங்க. சோ இதுல இருந்து நம்ம ஏஎன்னை கண்டுபிடிச்சிட்டோம் அப்படின்னா என்னோட வேல்யூ ஈஸியா கண்டுபிடிச்சிடலாம். So nth terms of two APs are equal னு கொடுத்திருக்காங்க. nth terms of two APs னா an இந்த AP ல உள்ள வேல்யூவும் an இந்த AP ல உள்ள வேல்யூவும் ஈக்குவலா இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் இங்க வந்து இதுல ஒரு x அப்படின்ற ஒரு டேர்ம் இருக்கு. அதே மாதிரி இங்க x அப்படின்ற ஒரு டேர்ம் இருக்கு. இப்ப நான் x ன்னு எழுதியிருக்கேன் பட் இது வந்து உண்மையிலேயே ஒரு நம்பர். சோ இந்த AP ல இங்க x ன்னு ஒரு நம்பர் இருக்கு. அதே மாதிரி இங்கேயும் ஒரு நம்பர் இருக்குன்னு சொல்றாங்க. சோ இது ரெண்டும் ஈக்குவல். அதுதான் இந்த an ஓட வேல்யூ. சோ இந்த AP ல இருக்கிற ஃபர்ஸ்ட் AP ல இருக்க an வேல்யூவும் செகண்ட் AP ல இருக்கிற an வேல்யூவும் ஒரு இடத்துல சேமா வருது. அது எந்த இடத்துல எந்த பொசிஷன்ல சேமா வரும் அப்படின்னு கேட்டிருக்காங்க அப்படின்னா என்னோட வேல்யூ நம்ம கண்டுபிடிக்கணும். ஸோ இப்போ ஃபர்ஸ்ட் ஏபியில் என்ன கிவன் ஏயோட வேல்யூ என்னது 63 எழுதிடுங்க. அதே மாதிரி டி காமன் டிஃபரன்ஸ் ஏபின்னு கொடுத்துட்டாங்க. ஸோ காமன் டிஃபரன்ஸ் கண்டுபிடிக்கிறதுக்கு 65 மைனஸ் 63 இஸ் ஈக்குவல் டு 2. அதே மாதிரி செகண்ட் ஏபியில் எழுதுங்க ஏயோட வேல்யூ 3 அண்ட் டியோட வேல்யூ எழுதும்போது 10 மைனஸ் 3. ஸோ 10 மைனஸ் 3 என்னது 7. ஸோ இதுவும் எழுதியாச்சு. இப்போ ரெண்டுலையுமே ஏஎன் ஃபார்முலா யூஸ் பண்ணுங்க. So an is equal to என்னோட வேல்யூ நமக்கு தெரியாது. So an is equal to a plus n minus 1 into d அப்படின்றத ஃபார்முலா. So is equal to a ஓட வேல்யூ 63 plus n minus 1 அப்படியே இருக்கட்டும். d ஓட வேல்யூ 2. இது சப்ஸ்டிட்யூட் பண்ணியாச்சு. இது an 1க்குள்ளது நான் மென்ஷன் பண்றேன் இங்க.
அதே மாதிரி இங்க ஃபார்முலா யூஸ் பண்ணுங்க. ஸோ an is equal to a plus n minus 1 into d. இந்த ஃபார்முலால யூஸ் பண்றோம். is equal to a ஓட வேல்யூ 3 plus n minus 1 into d ஓட வேல்யூ பாருங்க 7. ஸோ இங்க an செகண்ட் ஏபிக்குள்ளது எழுதியாச்சு. நமக்கு கொஸ்டின்ல என்ன கொடுத்திருந்தாங்க, ஈக்குவல் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ இப்போ an ஃபர்ஸ்ட் ஏபிக்குள்ளது அண்ட் செகண்ட் ஏபிக்குள்ள an ரெண்டுமே ஈக்குவல். இது வந்து நமக்கு கொஸ்டின்ல கிவன். ஸோ இங்க சப்ஸ்டியூட் பண்ணிடலாம். ஃபர்ஸ்ட் ஏபியோட an என்னது, ஸோ இப்போ ஸ்ப்ளிட் பண்ணுங்க. ஸோ 63 plus n into 2 2n minus 1 into 2 minus 2 equal to 3 plus 7 into n 7n minus 1 into 7 minus 7. 63 minus 2 61. So 61 plus 2n is equal to இங்க என்ன இருக்கு 3 minus 7 minus 4. So ஒரு plus 7 கூட இருக்குது. கண்டுபிடிக்க வேண்டியது n. ஸோ n மட்டும் லெஃப்ட் ஹேண்ட் சைட் கொண்டு வாங்க. ஸோ 2n அப்படியே இருக்கட்டும். இங்க இருக்கிற 7n பிளஸ்ல இருக்கு. இங்க வரும்போது minus 7n is equal to minus 4. இங்க plus 61, இங்க வரும்போது minus 61. ஸோ 2n minus 7n is equal to minus 5n. அதே மாதிரி minus 4 minus 61 equal to minus 65. ஸோ இங்க minus minus cancel. n is equal to 65 divided by 5. So n is equal to 5 ones are 5. இங்கே 5 ones are 5, remaining 15. 5 threes are 15. So n ஓட வேல்யூ 13. இப்போ என்ன சொல்லலாம், 13th வேல்யூல ரெண்டுக்குமே ஃபர்ஸ்ட் ஏபிக்கு ஒரு வேல்யூ இருந்துச்சு, செகண்ட் ஏபிக்கு ஒரு வேல்யூ இருந்துச்சு. அதுல இந்த 13th பொசிஷன்ல வரக்கூடிய வேல்யூஸ் எல்லாமே எப்படி இருக்கும், ரெண்டுமே எப்படி இருக்கும், சேமா இருக்கும். ஓகேவா? டவுட் இருந்துச்சுன்னா கமெண்ட் செக்ஷன்ல கேளுங்க. பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.